காய்ஸ் நாங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா எஸ்பி ஆபீஸ் உள்ள போய் வண்டியை திருக்கி வீடியோ போட போறோம். பாவம் வீரனுக்கு தெரியவில்லை. இனி அவ்வாறு பேச மாட்டேன் என அதே இளைஞர் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளார். நாங்களும் எங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் இந்த மாதிரி தப்பு யாரும் பண்ண மாட்டோம். மர்க்கா சொல்லு. நீங்கள் யாரும் பண்ணாங்க. சோசியல் இது டிராஃபிக் ரூல்ஸ்ல கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறோம். மர்க்கா சொல்லு. காய்ஸ் நாங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா எஸ்பி ஆபீஸ் உள்ள போய் வண்டியை திருக்கி வீடியோ போட போறோம். இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ராத்திரி நேரத்தில் நாங்கள் எஸ்பி ஆபீஸ் முன்னாடி ஸ்பீடாகவே சாகசம் முடிவு சொல்லி சோசியல் மீடியாவில் வீடியோ பகிர்ந்தோம். நாங்கள் இந்த மாதிரி தப்பு யாரும் பண்ண மாட்டோம். நீங்கள் யாரும் பண்ணாங்க. இந்த வீடியோ ரொம்ப ட்ரெண்ட் பண்ணி விடுங்க. பாலிமர் நியூஸ்ல நம்ம வரணும். செஞ்சிடலாம். வேற லெவல்ல வச்சு செஞ்சுட்டா போச்சு. கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்குள் புகுந்து பைக்கில் வீலிங் செய்து ரீல்ஸ் எடுப்போம் என்றும் முடிந்தால் பிடித்துக் கொள்ளுங்கள் என சவால் விட்டு வீடியோ வெளியிட்ட இளைஞர் கைது செய்யப்பட்ட நிலையில் இனி அவ்வாறு பேச மாட்டேன் என அதே இளைஞர் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளார். காய்ஸ் நாங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா எஸ்பி ஆபீஸ் உள்ள போய் வண்டியை திருக்கி வீடியோ போட போறோம். A few moments later 28/12/2025 ராத்திரி நேரத்தில் நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ் முன்னாடி ஸ்பீடாகவே சாகசம் முடிவு சொல்லி சோசியல் மீடியாவில் வீடியோ பகிர்ந்தோம். சோசியல் மீடியாவில் பகிர்ந்தது போலீஸ்காரங்க பார்த்து எங்களை கூப்பிட்டு அறிவுரை சொன்னாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது யாரும். நாங்களும் நாங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் இந்த மாதிரி தப்பு யாரும் பண்ண மாட்டோம். நீங்களும் யாரும் பண்ணாங்க. செய்க தரமான செய்க.